ஹாய் ஹலோ கைஸ். நீ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரா ஆப்ஷனில் இருக்கிற சர்க்கிள் கமெண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த சர்க்கிள் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சென்டர் ரேடியஸ், சென்டர் டயாமீட்டர், 2.3 டென் டென் ரேடியஸ், டென் 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 ஸோ அப்படின்ற ஒரு 5 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் ரேடியஸ்ன்றதை எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ சென்டர் ரேடியஸை கிளிக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ கீழே பாருங்கள் ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்கும். ஸோ ரேடியஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஒரு 30 வேணும்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த 30 சைஸ் ரேடியஸ்க்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். நான் இப்போ டைமென்ஷனில் போய் ரேடியஸ் காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படி தான் வந்து ரேடியஸ் கூட சர்க்கிள் ட்ரா பண்ணுறது. ஸோ நமக்கு ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ அதை வச்சு நம்ம கொடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு பாயிண்ட் ஒன்று கிளிக் பண்ணி ஸோ ரேடியஸ் எவ்வளோ 50. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சென்டர் டயாமீட்டர் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சென்டர் டயாமீட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ எங்கே கிளிக் பண்ணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட்டு. ஸோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் டயாமீட்டர்னு கேட்கும். ஸோ பக்கத்துலேயே பாருங்க டயாமீட்டர் தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறது. ஸோ டயாமீட்டர் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ நான் 50 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ டயாமீட்டர் செலக்ட் பண்ணி இப்போ டயாமீட்டர் செலக்ட் பண்ணி ஸோ நம்ம கொடுத்த டயாமீட்டர் அப்படியே வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ ஒரு கிளிக் பண்ணி டயாமீட்டர் ஒரு எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுத்து அவ்வளோதான் இந்த டயாமீட்டர் இது. ஸோ 70 கொடுத்தேன். ஸோ இதுலேயும் 70 இருக்கு. நம்ம சென்டர் டயாமீட்டர் செலக்ட் பண்ணி தான் நம்ம டயாமீட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சென்டர் ரேடியஸ் கொடுத்து கூட நம்ம டயாமீட்டர் வரையலாம். ஸோ அது எப்படின்னா சென்டர் ரேடியஸ் கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு எங்கன்னா ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இந்த கமெண்ட் பாக்ஸில் பாருங்க டின்னு ஒரு பட்டன் டயாமீட்டர் இருக்கும். ஸோ அது நீங்கள் அழுத்திங்கன்னா இந்த டயாமீட்டர் வந்து டேப் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள்னு கேட்கும். ஸோ இப்போ வந்து டீன் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்ததால நம்ம டேரெக்டாக டயாமீட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ரேடியஸை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டயாமீட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 40 கொடுக்குறேன் டயாமீட்டர் கொடுத்துட்டு டைமென்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஸோ 40 வந்துருச்சு. ஸோ இதே தான் நீங்கள் கான்செப்ட். ஸோ நம்ம ரேடியஸ் செலக்ட் பண்ணியும் கிளிக் பண்ணி கீபோர்டில் டி கொடுத்து என்ட்ரு கொடுத்து ஸோ நம்ம டயாமீட்டர் ஒரு எவ்வளோ கொடுக்குறோமோ அப்படி கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இதில் போய் டயாமீட்டர் கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சென்டர் பாயிண்ட்டு சர்க்கிள் ரேடியஸ் அண்ட் டயாமீட்டரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2 பாயிண்ட் பார்ப்போம். நான் இப்போ 2 பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் வரைஞ்சிக்கலாம். இல்லை ஒரு 100 இது அப்படியே ஆஃப்செட் பண்ணி ஒரு ஸோ இப்போ நம்ம 2 பாயிண்ட் சர்க்கிள் வரையணும். நான் 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பாயிண்ட் சர்க்கிள்ன்றது வேற ஒன்றும் இல்லை, 2 பாயிண்ட்டை வச்சு வரையப்போ தான் 2 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ நான் இந்த பாயிண்ட் ஒன்று கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வரையப்போ தான் 2 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ நான் இன்னொன்று வரைஞ்சி கட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ அவ்வளோதான் இது. சரி 2 பாயிண்ட்டை வச்சு கிளிக் பண்ணி வரைஞ்சி நம்ம சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம 3 பாயிண்ட் சர்க்கிளை பற்றி பார்ப்போம். நம்ம 3 பாயிண்ட் சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நான் ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டு ஸோ இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். ஸோ நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ நான் 3 பாயிண்ட் சர்க்கிள் கமெண்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி 3 பாயிண்ட்ன்றது வேற ஒன்றும் இல்லை, 2 பாயிண்ட் மாதிரி நம்ம 3 பாயிண்ட் வச்சு நம்ம சர்க்கிளை வரையதான். ஸோ நான் இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே வச்சுருக்கேன், இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வரையறது தான் 3 பாயிண்ட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஒன்று வரையும், அதில் கொஞ்சம் ஈஸியாக தெரியும். நான் இப்போ ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணி வரையணும் பாருங்க. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் 3 பாயிண்ட் சர்க்கிள். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் 3 பாயிண்ட்டுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால டயாமீட்டரோ ரேடியஸோ கொடுக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வரும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை வச்சு நான் வந்து அதுக்கு என்ன டயாமீட்டரோ ரேடியஸ் வேணுமோ அதுவே எடுத்துக்கும். ஸோ அதனால் இதுக்கு நம்மளால் ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் நம்மளால் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம டேன் டென் ரேடியஸ் டேன் டென் டேன்றதை பற்றி பார்ப்போம்.
ஸோ நம்ம இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டேன் ரேடியேஷன்ற பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ரெக்டாங்கிள் வரைஞ்சி இப்போ டேன் ரேடியஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேன்றது வேற எதுவும் இல்லை, ரெண்டு டேன்ஜென்ட்டை வச்சு பேஸ் பண்ணி ஒரு ரேடியஸ் வரைதான் டேன் ரேடியஸ்ன்றது. ஸோ ஃபஸ்ட்டு டேன்ஜென்ட் இதுவாகவும் செகண்ட் டேன்ஜென்ட் இதுவாகவும் செலக்ட் பண்ணி, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கேட்கும் ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். நம்ம ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஒரு 40 கொடுக்குறேன். 40 கொடுத்தோன்னே அந்த ரெண்டு லைனை டச் பண்ணி 40 ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நான் இந்த 4 கார்னர்லேயும் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு டேன்ஜென்ட்டு, இந்த பக்கம் ஒரு டேன்ஜென்ட்டு, ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஒரு 60 கொடுக்குறேன். ஸோ அந்த ரெண்டு லைனை டச் பண்ணி டேன்ஜென்ட்டாக ஒரு 60 சர்க்கிள் வந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு பாயிண்ட்டு, இந்த பக்கம் ஒரு பாயிண்ட்டு, ரேடியஸ் ஒரு 15. ஸோ இப்படி தான் நம்ம இந்த டேன்ஜென்ட் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்டு, ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு 25. ஸோ இப்படி ஒன்று வரையலாம். இதே மாதிரி சர்க்கிளை பேஸ் பண்ணி நம்ம வரையலாம். அதுக்கு நான் வந்து சும்மா சென்டர் ரேடியஸ் வச்சு ஒரு 2 சர்க்கிள் வரைகிறேன். இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதிலே சர்க்கிள் காமனில் போய் டேன் ரேடியஸ் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்டை ஒரு டேன்ஜென்ட்டாக வச்சும் இந்த பாயிண்ட்டை டேன்ஜென்ட்டாக வச்சும் ரேடியஸ் எனக்கு ஒரு 50 சர்க்கிள் வேணும்னா ஸோ இதில் வரும். ஸோ இந்த பாயிண்ட்டு ரேடியஸ் ஒரு 70. சர்க்கிள் டெஃபினட் எக்ஸ்டெண்ட் கேக்குது. ஏன்னா டயாமீட்டர் சைஸ் வந்து ரேடியஸ் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு போல். நம்ம பெருசாக கொடுத்து பார்ப்போம். ஒரு 150. ஸோ நான் கொடுத்தது வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால எடுத்துக்கல. ஸோ இந்த 150 கொடுத்ததுக்கப்புறமா தான் எடுத்துருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ டிராயிங் வரையும்போது டைமென்ஷன் கிளியராக கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதில் வரைகிறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட்டு ரேடியஸ் ஒரு 100. ஸோ இப்படி வரையலாம் நம்ம. இதை வரைஞ்சி நம்மளுக்கு தேவையில்லாத டைம் நேரத்தில் ட்ரிம் பண்ணுற வேண்டியதான். ஸோ இப்படி தான் வந்து டேன் ரேடியஸை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேன் அதை எப்படி வரைகிறத பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேன்ன்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஸோ ட்ரையாங்கிள் வச்சுட்டு இந்த கம்மடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேன்ன்றது டேன்ன்றது பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் டேன்ஜென்ட்டை வச்சு வரைகிறது பேர் தான் அந்த டேன் சர்க்கிள். அது நான் 3 பாயிண்ட்டு கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் வந்து டேன்ஜென்ட்டாக வச்சு ஒரு சர்க்கிள் வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டேன்ன்றது. ஸோ டேன் ரேடியஸில் வந்து 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம ரேடியஸ் கொடுக்கறது. இது 3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பாயிண்ட்டை வச்சு அதுவே எடுத்துக்கும். ஸோ இதுக்கு நம்ம ரேடியஸ் கொடுக்க முடியாது. இந்த டேனுக்கும் இந்த 3 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டுக்கு இதெல்லாம் நம்ம ரேடியஸ் டயாமீட்டர் எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ அதுதான், அவ்வளோதான் இந்த சர்க்கிளோட வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ இதுலேயே உங்களுக்கு நான் ஒரு சில எக்ஸசைஸ் வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்க்கை பற்றி பார்ப்போம். இந்த ட்ராயிங் ஒன்று வரைங்க. லென்த் விட்டு பார்த்தீங்கன்னா 60க்கு 15. ஸோ உள்ளே இருக்கிற டயாமீட்டர் 20. ஸோ இங்கே இருக்கிற டயாமீட்டர் 40. ஸோ இது வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ். ஸோ இதோட லைன் பார்த்தீங்கன்னா 65 டைமென்ஷனு உள்ள இருக்கிற டைமென்ஷன். ஸோ இன்னர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 25 டயாமீட்டர், அவுட்டர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 46 டயாமீட்டர். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் ஒன்று ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ், இது 3வது எக்ஸசைஸ். ஸோ இந்த பக்கம் லென்த் விட்டு 100. இந்த சின்ன சர்க்கிள் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 20 ரெண்டுத்துக்கும். இந்த 3 சர்க்கிள் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து 50. அவ்வளோதான். ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆர்க் வீடியோவை பற்றி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.